அன்புக்குரியவர்களே, பெருந்தீனி ஆர்வம் என்னும் தலையான பாவம். இந்த தொடரில் இன்று ஒரு வியப்பான செய்தி. பெருந்தீனி ஆர்வம் ஒரு சிலை வழிபாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று நம்மை எச்சரிக்கின்றார் பவுலடியார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடல் 3ஆம் அதிகாரம் 19வது இறைமொழியில், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் என்று கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களை பற்றி அவர் சொல்கிறார். அவற்றில் ஒரு வகையினரை பற்றி சொல்கிறார். 19வது இறைமொழியில், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. ஆகவே சிலர் எப்பொழுதும் உணவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். காலையில் இருந்து பகலில் இருந்து மாலையிலிருந்து அடுத்த நேரம் என்ன சாப்பிட போகிறோம், உணவு பற்றிய அளவுக்கு அதிகமான ஆர்வம். அதைத்தான் பெருந்தீனி ஆர்வம் என்று சொல்கிறோம். தீனி ஆர்வம் அல்ல, பெருந்தீனி ஆர்வம். ஆகவே அளவுக்கு அதிகமான ஆர்வம் உணவின் மீது வருகின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை எப்பொழுதும் உணவை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த மண்ணகத்தில் உள்ள இன்பத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், விண்ணகமே நமக்கு தாய்நாடு. நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவோடு மேலுலக சார்ந்தவையாக இருக்க வேண்டும். ஆகவே எப்பொழுதும் உணவை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பவருக்கு உணவு ஒரு சிலையாக, சிலை வழிபாடாக மாறிவிடுகிறது. எனவே வயிறே அவர்கள் தெய்வம் என்னும் வியப்பான, அதிர்ச்சியான ஒரு சொல்லாடலை பவுலடியார் பயன்படுத்துகிறார். எனவே நாமும் நாள்தோறும் சாப்பிடுகிறோம், விரும்பி சாப்பிடுகிறோம், ருசித்து ரசித்து சாப்பிடுகிறோம். அதெல்லாம் சரிதான். ஆனால் உணவே தெய்வமாக மாறிவிடக்கூடாது. உணவை பற்றியே நாம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடாது. உணவு ஒரு மண்ணக மதிப்பீடு, நற்கருணை, இறை வார்த்தை, இவையெல்லாம் விண்ணகம் சார்ந்த உணவுகள். எனவே அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம் என்று இயேசு கூறினார். எனவே அழியாத வாழ்வு தருகின்ற உணவை நாம் ஆர்வமோடு தேடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உன் மகனேனும் தகுதியிற்றே, உன் மகளேனும் தகுதியிற்றே.